வணக்கம். இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே தாய் என்ன மாதிரியான மூலிகை தண்ணீர்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரியான மூலிகை தண்ணீரை நீங்க குடிக்கலாம். இது என்னத்துக்காக அப்படின்னா உடம்புல கொஞ்சம் உள்ளுறுப்புகள் உடம்பு கொஞ்சம் வார்மா இருக்கும், சளி பிடிக்காம இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், தாய்ப்பால் நல்லா ஊறும், பிள்ளைக்கும் நல்ல செரிமானம் ஆகும். அதனால இந்த தண்ணிகளெல்லாம் நம்ம குடிக்கிறோம். சரியா? நான் சொல்கிற வரிசையிலேயே குடிக்கணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி என்னென்ன தண்ணிகள் குடிக்கலாம்னு சொல்கிறேன். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்தந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் குடிக்கலாம். சரியா? ஒன்று, சீரக தண்ணி. சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்போ எல்லா தண்ணியையுமே எப்படின்னா ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ சீரக தண்ணி நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 டீஸ்பூன் இல்லை ஒரு 7 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். அப்போ அந்த தண்ணியோட நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு தாய் எப்பெல்லாம் தண்ணி தவிக்குதோ இந்த தண்ணியையும் குடிச்சிக்கலாம், நார்மல் தண்ணியும் குடிச்சிக்கலாம். இதை மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை. 1 லிட்டர் தானே, மேபி இப்போ காலையில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ஒரு மத்தியானம் ஒரு சாயந்தர நேரம் வரையில தான் மாற்றி மாற்றியும் குடிச்சிக்கலாம். அதனால் சீரக தண்ணி இந்த மாதிரி மேக் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஓமவல்லி தண்ணி. ஓமவல்லி இலை இருக்கும்ல, அதை இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா ஒரு 10 இலை ஓமவல்லி இலையை போட்டு இடித்து கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி தண்ணி குடிக்கலாம். இஞ்சி தண்ணி இப்போ 1 லிட்டருக்கு ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்தால் போதும். இடித்து போட்டு அவங்க இஞ்சி தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வெத்தலையை இடித்து போட்டு வெத்தலையை நல்லா கொதிக்க விட்டு தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஓமம் சீடு கிடைக்கும்ல, இப்போ ஓமவல்லி இலை கிடைக்காதவங்க ஓம சீடை போட்டு வச்சு குடிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு வரிசையிலையும் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் இந்த துளசி தண்ணி அதை போட்டு குடிக்கலாம். உங்களோட ஏரியாவில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இது எல்லாத்தையும் குடிக்கலாம். இதெல்லாம் மெயின் என்னென்னா குளுமையாக இருக்கும், வயிறு ரொம்ப காட்டும். ஏதாவது நம்ம சாப்பிட்ருந்தோம்னா சீரக தண்ணியெல்லாம் குளுமைப்படுத்தும் உடம்ப. மீதி எல்லா தண்ணியும் என்ன பண்ணுன்னா உள் உறுப்புகள் வார்மாக வச்சு உடம்பு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தண்ணியையே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு இல்லை ஒரு 40 நாளைக்காவது இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், தேவையில்லாத கழிவுகளும் வெளியே வந்துடும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.